Taste the Daily. அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ள நிலையில் கூட்டத்திற்கு வருகை தந்த கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவியின் திருவுருவப் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்த உள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள் என்ன? வணக்கம் நண்பா. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகத்தில் இருக்கக்கூடிய சிவானந்த வெங்கடாச்சலபதி சேலத்திலே இன்னும் சிறிது நேரத்தில் துவங்க இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அவைத்தலைவர் தமிழ் மக்கள் விஜய் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்திலே பங்கேற்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மாநகரம் சிவானந்த வெங்கடாச்சலபதி சேல மண்டபத்திற்கு வருகை இருந்து கொண்டிருக்கிறார்கள். வருகிற வழியெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் தொண்டர்களும் ஏராளமான உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். வருகிற வழியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வருகைக்காக பிரம்மாண்டமான பேனர்களும் பதாதைகளும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மேலதாளங்கள் முழங்க வழிநெடுங்களும் கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் என உற்சாக வரவேற்பு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்திலே இன்றைக்கு பல்வேறு சிறப்பு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படவிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய மண்டபத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவர் பாரத ரத்னா தலைவர் எம்ஜிஆருடைய திருவுருவ படத்திற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மக்கள் மனங்களில் நீங்காத புகழோடு நிறைவேற்றிருக்கக்கூடிய புரட்சி தலைவின் இதய தெய்வம் அம்மா அவருடைய திருவுருவ படத்திற்கும் மலர்தூவி மரியாதை செலுத்தவிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முக்கிய நிர்வாகிகள் மேடையிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டம் தொடங்க இருக்கிறது. தொடங்கிய பிறகு வரவேற்பு ஆற்றவிருக்கிறார்கள். அதன் பிறகு சிறப்பு தீர்மானங்கள் வரவு செலவு கழகத்தின் சார்பில் வாசிக்கப்பட இருக்கிறது. தொடர்ச்சியாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த சிறப்பு தீர்மானங்கள் என்பது இன்றைக்கு ஆணைகள் அரசினுடைய பல்வேறு மக்கள் விரோத செயல்களை தோல்வித்த விதமாக இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் கையில் காவல்துறை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் வருகை நிலைக்கின்ற உற்சாக முழக்கத்தோடு அவரை வரவேற்று வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த இயக்கம் இரண்டரை கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு மகத்தான மக்கள் இயக்கம். ஆட்சியில் இருக்கிற போதும் சரி, இல்லை என்றாலும் சரி, மக்களுக்காகவே இயங்கி வரக்கூடிய ஒரு பேர் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக, முன்னாள் முதலமைச்சராக, சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக மக்களுக்காக சேவையாற்றி ஆட்சியில் இருந்தபோது 4 ஆண்டுகள் பல்வேறு மக்கள் திட்டங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். அந்த திட்டங்களுடைய எழுச்சியை தான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் 175 சட்டமன்ற தொகுதிகளிலே மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணத்தின் மூலமாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் லட்சக்கணக்கான மக்களை சந்தித்திருக்கிறார். தமிழகம் முழுவதும் 125 சட்டமன்ற தொகுதியிலே கோடிக்கணக்கான மக்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் சந்தித்து மக்களுடைய பிரச்சனைகள், சாதாரண ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், விவசாயிகள், கூலி தொழிலாளர்கள், நெசவாளிகள், மீனவர்கள், ஒப்பந்த தொழிலாளர்கள் என பல தரப்புப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளை பேசி அவருடைய குறைகளை கேட்டிருக்கிறார். 2026 வரலாற்று சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீட்டும். அந்த வெற்றி என்பது வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியாக ஆளுகிற திமுக அரசை அரியணையில் இருந்து வீழ்த்துகிற வெற்றியாக இருக்கும் என்கிற தமிழக மக்களுடைய வீழ்ச்சி இன்றைக்கு பார்க்க முடிகிறது. அதனுடைய எழுப்பினுடைய ஒரு கூட்டமாக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திலே பங்கேற்பதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது சிவானந்த வெங்கடாச்சலபதி சேல மண்டபத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் பூங்கொத்து கொடுத்து அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை காட்டிக் கொண்டிருக்கிறோம்.
பொதுக்குழு கூட்டத்தினை பங்கேற்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இப்போது வருகை நடத்துகிறார்கள். வருகை இருந்திருக்கக்கூடிய அவர் மேடையில அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய டாக்டர் எம்ஜிஆர், அதே போன்று மக்கள் மனங்களிலே நீங்காத புகழோடு நடைபெற்றிருக்கக்கூடிய புரட்சி தலைவி இதய தலைவி அம்மா அவருடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை அண்ணா திராவிட முன்னேற்ற இயக்கத்திற்காக மக்களுக்காகவே தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் இன்றைக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்திருக்கிறது. அப்படிப்பட்ட இருவரும் அந்த திருவுருவ படத்திற்கு மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதிமுக நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய திருவுருவ படத்திற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 2.5 கோடி சொல்லக்கூடிய மக்கள் மனதிலே நீங்காத புகழோடு நிலைபெற்று இருக்கக்கூடிய புரட்சி தலைவருடைய அந்த திருவுருவ படத்திற்கும் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் தலைமை செயலாளர் எஸ்.வி. வேலுமணி ஆகியோர் இருவரும் தலைவருடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் எழுச்சியோடு வானகரத்தில் விழாக்கோலத்தோடு இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது. இன்றைக்கு செயற்குழு உறுப்பினர் மற்றும் பொதுக்குழு உறுப்பினருடைய இந்த ஏகோபித்த உற்சாக வரவேற்போடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டம் வரலாற்று சிறப்புமிக்க சரித்திரம் வாய்ந்த இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய தலைமையில் தொடங்கி இருக்கிறது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திலே வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானங்கள் நிறைவேற்றப்படவிருக்கிறது. இந்த தீர்மானங்களை தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசவிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சிறப்புமிக்க பொதுக்குழு கூட்டம் தொடங்கி இருக்கிறது. வானகரமே விழாக்கூடம் கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முக்கிய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் என இதற்கு அனைவருமே குழுமி இருக்கிறார்கள். சென்னை வானகர முழுவதுமாக இன்னைக்கு விழாக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் இதற்கு எழுச்சி மிகு உரைகள் ஆற்றப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று முக்கிய தீர்மானங்கள் சிறப்பு தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னேற்ற பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு அந்த உடனான சிவாரி மண்டலத்தில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இருவரின் தலைவருடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை அனுப்பி இருப்பதை பார்க்க முடிகிறது. அதிமுகவுடைய செயற்குழு கூட்டம் தொடங்குகிறது. சிறப்புமிக்க சரித்திரமாக இந்த கூட்டம் முன்னேற்ற பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் இதற்கு எழுச்சியோடு இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் இரட்டை இலை சின்னத்தை கையிலே காண்பித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் வாழ்க வளர்க இந்த உற்சாகமான முழக்கங்களை முன்வைத்து வருகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு அதிமுகவுடைய பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் மலர் சொத்துக்களை கொடுத்து அவர் வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேடையில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் மலர்மணி அவர்கள் மலர் சொத்து கொடுத்து அதிமுக அமைச்சராக வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மேடையில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், தலைமை செயலாளர், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் என அனைவரும் வரவேற்று மலர் சொத்து கொடுத்து உற்சாகமாக வரவேற்று வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க முழக்கத்தோடு வசவாரி மண்டலமே இன்றைக்கு வீரமாக நிகழ்ச்சிகளை சின்னத்தை காட்டு தலைவரா என்ற உற்சாக முழக்கத்தோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் உற்சாகமாக வரவேற்கக்கூடிய அந்த விண்ணை அதிர செய்யக்கூடிய அந்த முழக்கங்களை இப்போது நாம் பார்த்தோம். தொடர்ச்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் வரலாற்று சிறப்புமிக்க சரித்திரம் வாய்ந்த இந்த பொதுக்குழு கூட்டம்
தொண்டர்களுடைய எழுச்சியோடு, செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களுடைய எழுச்சியோடு தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகக்கூடிய இந்த செயற்குழு பொதுக்குழு தொடங்கிய நிலையே அதற்கான வரவேற்பு உரையை ஆற்றிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்க்கவிருக்கிறோம். சென்னை மாநகரம் இந்த சிவாறு வெங்கடாஜலபதி பேலஸ் மண்டபம் வரலாற்று சிறப்புமிக்க சரித்திரம் வாய்ந்த இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திலே இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் இங்கே குழுமி இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.